ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல் அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். இன்கேஸ் இஃப் இட் பிரேக்ஸ் அந்த 24,230 லெவல்ஸ் 24,250 லெவல்ஸ் உடச்சா தென் we can expect up to 25,600 levels. மார்க்கெட் அந்த 25,600 700 லெவல்ஸ் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. பட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோட வீக்லி சார்ட் 25,670 or let's say 25,669. இந்த லெவல் கேன் ஆக்ட் as a stiff resistance. ஸோ எய்தர் மார்க்கெட் இங்கே அந்த சாக்கினஸ் காட்டலாம் ஆர் நீங்கள் மந்த்லியில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ செப்டம்பர் 2024 க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,810. ஸோ அதுவுமே ஒரு ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வி ஆர் அட் த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல நான் வாங்குறேன் அப்படின்றத காட்டிலும் I'll stay cautious and I'll stay away from the market. So I'm not adding any positions here. But in case if my assumption comes true அப்படின்னா we can expect a range bound market up to 22,000 levels. And if you remember, நம்ம இந்த சேனலில் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம் we are expecting somewhere around 20,000 as a medium term target. So there are high chances Nifty can come up to 20,000. So if you're talking of 20,000 now, we are saying something around 20% fall kind of chance. And market now already சொன்ன மாதிரி it's in range bound தான். If and only if it breaks 26,277 level உடச்சு decisive க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் I would say market will resume its bull run. So அது வரைக்கும் I won't consider investing in Nifty. Please be cautious. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி லெட் இட் பிரேக் ஆல் டைம் ஹை. அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 22,100 லெவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து இட் இஸ் அ டீசென்ட் அப்ரன் தான் இது வரைக்கும். ஸோ வி ஆர் அபவுட் 14.5% ரிட்டர்னில் இருக்கும். ஸோ கிவ் ஆர் டேக் ஈவன் இஃப் யூ மிஸ்ட் த எக்ஸாக்ட் ஃபால்னா கூட கம்ஃபர்டபுளாக 10% அண்ட் அபவ் ஒரு ரிட்டர்னில் இருக்கும். நிஃப்டி இன்கேஸ் இட் கிவ்ஸ் another ஆப்பர்ச்சுனிட்டினா டெஃபினெட்லாக வில் ட்ரை அண்ட் கன்சிடர் இட். பட் இந்த ஜோனில் வாங்குறது ஐ ரியலி டோன்ட் அப்ரிஷியேட். ஈவன் இஃப் இட் பிரேக்ஸ் அப்படின்னாலுமே ஐ வுட் அகெயின் எக்ஸ்பெக்ட் ஸ்லைட் கன்சாலிடேஷன் அந்த மாதிரி ஆர் அ கரெக்ஷன். ஒரு சின்ன ஃபால் வரட்டும். ஃபாலில் வாங்குறது இட்ஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர். ஸோ திஸ் இஸ் பர்டைன் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி ஆஸ் ஐ கிளியர்லி சேஸ் ஐ எம் வெரி காஷியஸ். only and if only 26,200 or 26,300 லெவலை உடைக்கும் போது மட்டும்தான் ஐ கேன் டர்ன் புல்லிஷ் ஃபார் எ மீடியம் டு லாங் டேர்ம். நம்ம எதிர்பார்த்த இந்த 25,600 லெவல்ஸாக இருக்கட்டும் ஆர் ஈவன் வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா 25,660 700 லெவல்ஸ். ஸோ இதை டச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பேசிக்கலி என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ரைசிங் மார்க்கெட்டில் நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே வந்து they will try and buy நிஃப்டி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிஃப்டி will always go up, which is also true to an extent. ஏன்னா சின்ஸ் 2020க்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய மேஜர் கரெக்ஷன் அதுதான் சம் 15-20% நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ மேஜர் பப்ளிக்கோட ஆன்டிசிபேஷன் என்ன மார்க்கெட் கேன் சஸ்டெயின் திஸ் ரேலி அப்படின்றது. அண்ட் இது இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, ஃப்ரம் த day one ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்டட் அதில் இருந்து இந்த ஹேர்டில் மாற்றி we might also lose money. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வாட் எவர் பொசிஷன்ஸ் வி ஹேவ் ஐ எம் ஹோல்டிங் இட். லாங் டேர்ம் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணதுலேயுமே பார்ஷியல் புக்கிங் தான் விச் ஐ டிட் சம்வேர் அரௌண்ட் 25,600 ஆர் 500 லெவல்ஸில். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹவ் நாட் டச்ட் எனி ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ ஃபால் அப்படின்ற பட்சத்தில் I will deploy another bulk amount or even my SIP amount. ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி when it comes to நிஃப்டி. கோல்டு சொல்லவே தேவையில்லை, it has been on continuous rise. And even 3,500 லெவல்ஸையும் உடைச்சு successfully it has reached 3,685 levels. Again, whatever I'm saying might sound boring,
ஐ எம் நாட் டூ புல்லிஷ் ஆன் கோல்டு. நான் அதுக்காக கோல்டு கிராஷ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் தெர் ஆர் ஹை சான்சஸ் கோல்ட் மே நாட் பர்ஃபார்ம் ஃபார் நெக்ஸ்ட் டெக்கேட். Again, I am repeating, gold may not perform for next decade. இது மாதிரி பாஸ்ட்டில் ஆயிருக்கானா? எஸ், டெஃபினட்டாக ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது கோல்டோட மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்டில் இட் ஃபார்ம் சம்வேர் அ டாப் இன் செப்டம்பர் 2011. அண்ட் அந்த டாப்பை திருப்பி தொடுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 2020 தான் இட் கேம் டு தட் டாப். ஈவன் தோ 2020 அந்த டாப்பை தொட்டாலுமே, இஃப் யூ ஸ்டில் கன்சிடர் அந்த டாப்ல இருந்து அன்டில் 2024 மார்ச் வரைக்கும் இட் ஹாசன்ட் கிவன் எனி ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ரன்னில் ஒரு லெட்ஸே ஒரு சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம் கோல்டு மே நாட் பர்ஃபார்ம். ஏன்னா கோல்டு எப்போவுமே இன்ஃப்ளேஷனுக்கான ஹெட்ஜ் மட்டும்தான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு அசெட் ரேலி ஆகும்போது எய்தர் அதோட கிராஷ் ஸ்டீப்பாக இருக்கும் ஆர் இட் கேன் கன்சாலிடேட் ஃபார் அ சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எய்தர் கோல்டோட கரெக்ஷன் கேன் பி வெரி ஃபாஸ்ட். இஃப் இட்ஸ் ஃபாஸ்ட் தென் வி ஆர் லக்கி, ஏன்னா வி கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. அப்படி இல்லை அப்படின்னா there are very high chances gold can consolidate for much longer. Even for the next decade may not be the time for gold. So கோல்டுலையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் இட் ஹஸ் பீன் ஆஸ் இட் இஸ். அண்ட் டு யுவர் நாலேஜ், நான் கோல்டுலேயும் ஐ டன் ஏர்லியர் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் த்ரூ சாவரன் கோல்ட் பாண்ட். அதுலேயுமே ஐ சிட்டிங் ஆன் அ வெரி டீசென்ட் ப்ராஃபிட். அண்ட் என்னுடைய போர்ட்ஃபோலியோவுமே ஐ மேட் இட் விசிபிள் ஆன் திஸ் சேனல். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு வேறவா ஐ இன்வெஸ்டட் இட் ஹஸ் given roughly around 43% ரிட்டர்ன். அண்ட் சில்வருமே about 35% ரிட்டர்ன் போச்சு. இந்த ரெண்டு அசெட்லேயும் ஐ எம் நாட் கோனா இன்வெஸ்ட் எனிதிங் ஃபர்தர். ஏன்னா இட் ஹஸ் given அ அன்ஜஸ்டிஃபையபிள் வேல்யூ. ஏன்னா தோ ஜியோ பொலிட்டிக் டென்ஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் இமேஜின் கோல்டு இங்கேருந்து ஒரு 15% ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துரும் ஃபார் நெக்ஸ்ட் 5 years. இங்கேருந்து ஒரு பெரிய அப்ரன் ஒரு 10-15. ஏன்னா ஃபெட்டுமே இஸ் எக்ஸ்பெக்டிங் டு கிவ் அ ரேட் கட், ஃபர்தர் 2 ரேட் கட்ஸ் இன் திஸ் இயர். ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கோல்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் டு ரேலி இன் அதர் 10-15%. ஸோ இந்த இடத்துல கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் சி கிரேட் ரிவார்ட், பட் ரேதர் ஐ சி வெரி ஹை ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இந்த பர்டிகுலர் அசெட்டில் நீங்கள் இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே அவே ஃப்ரம் தி அசெட் ஆர் வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட் விச் யூ டோன்ட் மைண்ட் லூசிங், அதை இன்வெஸ்ட் பண்ணு. இன்கேஸ் அதுலேருந்து பெரிய கரெக்ஷன் வருது ஆர் அ ஸ்டீப் ஃபால் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கேன் ஸ்டில் கன்சிடர் பையிங் 1 or 2. ஸோ இதுதான் ஐ வுட் ரெக்கமெண்ட் when it comes to gold. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஆர் என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் ஆல் இன் க்ரீன். நம்ம ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண நிஃப்டி ஐடியுமே இட் ஹஸ் ஷோன் அப் ஷேர் ஆன் 4.5% ரிட்டர்ன். ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். நோ ஒன் நோஸ் when the party gets over. ஸோ ஸோ அது நடக்கிற போது நம்மகிட்ட இனஃப் கேபிட்டல் இருக்கணும் டு டிப்ளாய் அண்ட் அக்வயர் மோர் அசெட்ஸ். ஸோ வி வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மார்க்கெட் மூட் இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் எக்ஸ்ட்ரீம் க்ரீன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ இஃப் யூ குட் கனெக்ட் த டாட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி பிடி அண்ட் மந்த்லியில் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிது. அண்ட் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் பிரகாரம் இட்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம் க்ரீன் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இஸ் ஸ்டில் இன் பிளே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு மீ. தேங்க்யூ வெரி மச்.